விஜய் அவர்களுடைய டிவிக்கே பிஜேபி, அதிமுக இந்த 3 கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு 2026 தேர்தல் களத்தில் ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான விஷயத்த இன்னைக்கு மீடியாவில் வந்து ஒரு உருவாயிருக்குங்க. மக்கள்கிட்டே போய் கருத்து கணிப்பு கேட்குறாங்கன்னா பார்த்துக்குங்களேன். அந்தளவுக்கு வந்து ஒரு வைரலாக இந்த கண்டென்ட் போயிட்டுருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, கரூர் பிரச்சனையில் வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் கிடைச்சதாகவும், ஸோ இந்த அழுத்தத்தை சமாளிக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்யூச்சரில் பிஜேபியோட கூட்டணியிலையோ இல்லை அதிமுக கூடயோ வந்து போகணும். அப்படி போனால் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் திமுக வந்து பேட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களை வந்து இங்கே வச்சிட்ருக்குறாங்க. இப்படி ஒரு கருத்து வைக்கிறது அப்படிங்கிறதே தப்பு. ஏன்னா அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. இதை மேற்கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சில மீடியாஸு சில பேர் மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு கேட்குறேன்னு கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வேலைங்க விஜய் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு போனால் சரியாக இருக்குமா, இல்லை பிஜேபியும் அதிமுக பிஜேபி இந்த 2 கூட்டணிக்குள்ளே போனால் சூப்பராக நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பேர், ஒரு ரொம்ப இல்லை, ஒரு 20-30% பேர் என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்கும்பொழுது அவங்களுடைய கருத்து என்ன வருங்கன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லை விஜய் போனோங்க, அப்படி போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி இல்லாத வெறும் அதிமுக பிஜேபி இல்லாமல் தனிச்சு நின்றுனா அந்த கூட்டணியில் போயிட்டு விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்தாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஜேபி, அதிமுக, டிவிகே 3 கட்சியும் ஒன்றா வந்தாலுமே திரும்ப தளபதி ஸ்டாலின் தாங்க, 2026 மீண்டும் ஸ்டாலின் ஆட்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்குங்க இந்த தமிழ்நாடு அரசியல் களத்தில். ஸோ நான் என்ன சொல்கிறேன், அதாவது உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்புங்கள, ஸோ அந்த ஒரு ஒப்பீனியனை வந்து நான் சொல்கிறேன். என்னென்னா, விஜய் அவர்கள் பிஜேபி கூட போவாரா, ஏடிஎம்கே கூட போவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏடிஎம்கே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஏடிஎம்கே கூட போனார்னா கூட ஏதோ ஒரு டெப்டி சிஎம்மாவோ இல்லை ஒரு கூட்டணி, நீங்கள் 2.5 வருஷம் நாங்கள் ஒரு 2.5 வருஷம், அதாவது எடப்பாடி அவர்கள் சிஎம்ஆர் 2.5 வருஷம் நான் ஒரு 2.5 வருஷம், தொகுதியை வந்து பாதி பிரிச்சுக்கலாம். நாங்கள் ஒரு 110 தொகுதியில் நிற்கிறோம், நீங்கள் ஒரு 130 தொகுதியில், நீங்கள் ஒரு 120 தொகுதியில் நில்லுங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது கூட போவோம். ஸோ அப்படி ஒரு 50-50 ஷேரிங்கில் கூட போகலாம். அப்படி இருக்குமே தவிர விஜய் அவர்கள் எந்த காலத்திலும் பிஜேபி பக்கம் போக மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து போனார்னு வைங்களேன் பிஜேபியில், கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 2026 திரும்பவும் ஆட்சி திமுக தான் வரும். தளபதி ஸ்டாலின் தான், ஸ்டாலின் சார் தான் சிஎம்மாக வருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. ஏன்னா விஜய் அவர்கள் போயிட்டாருன்னு வைங்களேன், அப்படியே டிஎம்கேக்கு ஃபேவர் ஆகிடும். பார்த்தீங்களா, நான் பிஜேபி பி டீம்னு நாங்கள் அப்போதுலேருந்து சொன்னோம், நீங்கள் யாராவது நம்புனீங்களா? திருமாவளவன் அவர்கள் கூட வந்து பாருங்கள் சங் பரிவார்னு நான் சொன்னேண்ணா அது நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்மே பண்ணிவிடுவாங்க. இது வந்து டிஎம்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆகிடும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் மேலே கோபப்படுவாங்க. நாங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சோங்க, ஒரு யூனிவர்சலாக வந்து அவர் எல்லாருக்குமான தலைவராக இருப்பார் விஜய் அப்படின்னு. ஆனால் பாருங்கள் அவர் எப்படி பண்ணிட்டாரு. ஆந்திராவில் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணி தான் பவன் கல்யாண் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு. இன்றைக்கி ஒரு டெப்டி சிஎம்மாக இருக்கிறாரு, எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க் அப்படிங்கிறது அவருக்கு பிரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு காரணம் பிஜேபியோட ஒரு அலைன்ஸ் போனது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். ஆனால் அதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, அவருக்கு மைனஸும் இருக்குது. அதை விட்டுருவோம் நம்ம. அந்த மாதிரி விஜய் அவர்கள் திமுக அப்படிங்கிறது ஒரு 75 வருட கட்சி. அப்போது அந்த கட்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் விஜய் அவர்கள் போயிட்டு பிஜேபி கூட போய் சேர்ந்தார் அப்படின்னா, அது வேணால் இப்போ 2026 சப்போஸ் வின் பண்ணால் கூட ஒரு டெப்டி சிஎம்மோ இல்லை ஒரு ஏதோ ஒரு 2.5 வருஷம் நான் சிஎம்மாக இருக்கிறேன், நீங்கள் சிஎம்மாக இருக்கிறேங்கன்னு ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக வந்து போய் இருக்குமே தவிர, கண்டிப்பாக 2026 அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தல்களில் விஜய் அவர்களை திமுக பயங்கரமாக அடித்து இந்த ஒரு காரணத்தை வச்சே வந்து அடித்து காலி பண்ணிடுவாங்க. அதனால் வந்து விஜய் அவர்கள் எந்த காலத்திலையும் வந்து பிஜேபி கூட கூட்டணி போகவே மாட்டார். ஏன்னா தெளிவாக சொல்லிட்டார், அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். இதை மீறியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பிஜேபி கூட போவார், அதிமுக கூட போவாருன்னு கேட்குறது அப்படிங்கிறது, அந்த 2 பேர் இப்போ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்க அலைன்ஸில் போவாருன்றது அது தேவையில்லாத ஒரு கேள்வி தான். சரிப்பா, எந்த அலைன்ஸ் கூட போவார் அப்போ விஜய் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதமான அலைன்ஸுங்க. ஒன்று, பிஜேபி இல்லாத அதிமுக கூட விஜய் அவர்கள் தாராளமாக கூட்டணி வைக்க தயார். க்ளீன் பக்காவாக இருக்கும், அது வந்து சூப்பராக இருக்கும். அப்படி அமைச்சார்னா விஜய் அவர்களோட ஃப்யூச்சர், அவரோட ஹோல் லைஃப் கரியர் அப்படிங்கிறது, பொலிட்டிக்கல் கரியர் அப்படிங்கிறது சூப்பராக போகும், ஒரு க்ரீன் சிக்னலில் போகும்.
ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் விஜய் மாதிரி ஒருத்தரான மாசு உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது ஏடிஎம்கேவுக்கும் பவர், அவங்க கூட கூட்டணி வைக்கக்கூடிய டிவிகேவுக்கும் அது பவர். ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து பேட்டில் பண்ணுறதுக்கே டிஎம்கேவுக்கு கண்டிப்பாக டிஎம்கே வந்து வர முடியாத அளவுக்கு வந்து 2026 அதுக்கப்புறம் கூட வந்து பேட்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நால்முனை போட்டி நடக்கும். டிஎம்கே ப்ளஸ் அவங்களோட அலைன்ஸு, ஏடிஎம்கே டிவிகே அலைன்ஸு, பிஜேபி தனியாக அவங்க குட்டி குட்டி கட்சிகளை வச்சு அவங்க ஒரு ஃபார்மேஷன், இன்னொரு பக்கம் நாம் தமிழர். ஸோ அப்படி. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், ஒருவேளை அதிமுகவோட டிவிகே இணைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நாம் தமிழர் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாம் தமிழருக்கு வந்து அவங்கள கிட்டத்தட்ட டிவிகே மாதிரி தான். அவங்களுக்கு வந்து பிஜேபியும் டிஎம்கேவும் தான் ஒரு மிகப்பெரிய எதிரியாக அவங்க வந்து பார்க்குறாங்களே தவிர அதிமுகவையும் இங்கேயும் பார்க்க மாட்டாங்க. இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க, சப்போஸ் டிவிகேவும் ஏடிஎம்கேவும் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இருக்கக்கூடிய எஸ்டிபி, இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிறுபான்மை கட்சிகள் எல்லாருமே வந்து உள்ளே வந்துடுவாங்க. இந்த கூட்டணியில் திருமாவளவன் அவர்கள் கூட வந்துடுவார். ஏன்னா அவர் தயாராக தான் இருக்கிறாரு. பிஜேபி இல்லைன்னா ஏடிஎம்கே இருந்ததுன்னா நான் வந்து வந்துடுவேன், ஏடிஎம்கே மட்டும் ஒரு ஏடிஎம்கே பிஜேபியை கழட்டி விட்டாங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, ஒரு சம உரிமை அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரும்புகிறாரு ரொம்ப. ஸோ சப்போஸ் அங்கே ஏதாவது சிக்கல், அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவில் வரா மாதிரி இருந்ததுன்னா கூட அவர் வந்து இல்லைங்க நான் வந்துடுறேங்க, விஜய் வந்து நல்ல ஒரு தம்பி அப்படிங்கிற மாதிரி அவரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட நாம் தமிழர் சேர வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிறைய பேர் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த கூட்டணியில். அதனால் இப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தாண்டி இன்னொன்று காங்கிரஸ் வந்து சப்போஸுங்க ஒரு பக்கம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, அதிமுகவும் பிஜேபி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வைங்க, விஜய் அவர்கள் இன்னொரு மாதிரியான ஒரு அலைன்ஸ். காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேலேருந்து வெளியே வந்தால் கூட நிறைய பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி கூட சில கட்சிகளை வச்சு நம்ம வந்து கெத்தாக ஃபார்ம் பண்ணுவோம். பட் இருந்தாலும் காங்கிரஸ் டிவிக்கு அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டி, விஜய் மாதிரி ஒருத்தருடைய அலைன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. அதனால் அப்படி ஒரு அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரி இதுவும் இல்லை, சரி காங்கிரஸ் கிட்டேயும் போகல, டிவிக்கு வந்து பிஜேபி ஏடிஎம்கே கிட்டேயும் போகல, இல்லை தனிச்சு இருக்கக்கூடிய அதிமுக கூடயும் போகல அப்படின்னா எப்படிப்பட்ட அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுவார், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா மீண்டும் மக்கள் நல கூட்டணி. ஆனால் இந்த 2016 அந்த காலகட்டங்களில் வந்த மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது பெருசாக வந்து ஒரு ஒரு ஓட்டை வந்து கொடுக்கல பர்சன்டேஜை. ஆனால் விஜய் அவர்கள் தனித்து ஃபார்ம் பண்ணுற கூட்டணி, அந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி, மகத்தான ஒரு கூட்டணி, மாஸ் கூட்டணி உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மும்முனை போட்டி தாங்க. சப்போஸ் அதுக்குள்ளே சீமானவர்கள் வந்தார் அப்படின்னா மும்முனை போட்டி, டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே இந்த 3 பேருக்கும். ஆனால் சீமானவர்கள் வரலன்னா அது 4 முனை போட்டி. ஆனால் சீமானவர்கள் கண்டிப்பாக வந்துடுவார். ஏன்னா சின்ன சின்ன ஒரு கட்சிகள்லாம் ஃபார்ம் பண்ணும்போது விசிகா இருக்கும், இன்னும் சில கட்சிகள் எல்லாருமே வந்து அந்த குட்டி குட்டி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து டிவிக்கே கூட ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மாசு, யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட், லேடிஸ் சப்போர்ட், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க்கை வந்து க்ரியேட் பண்ணோம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி அலைன்ஸில் ஒரு எது ஃபார்ம் பண்ணாலுமே அவருக்கு வந்து சூப்பராக இருக்கும். தனியாக மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணாலோ, இல்லை அதிமுக மாதிரியான கட்சியை கூட தனித்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணாலோ, இல்லை வேறு மாதிரி ஏதாவது காங்கிரஸ் கூட தனித்து ஃபார்ம் பண்ணாலோ, இந்த 3 கூட்டணி ஃபார்ம் பண்ணார்னா விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு என்றைக்குமே விஜய் அவர்களுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட்டு தான். ஒரு கிராஃப் அப்படிங்கிறது அப்படியே பாசிட்டிவ் லைன்லேயே போவோம். ஆனால் பிஜேபி கூட மட்டும் சேர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு பார்ட்டியாகலாம் வந்து இன்னும் ஏற்றுக்கலை. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வளர்ந்துருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அண்ணாமலை வந்து ஒரு கிரேட் லீடர், ஒரு நல்ல மாசாக கொண்டு வந்திருக்கிறாரு. என்னதான் இருந்தாலுமே இன்னும் மக்கள் வந்து பெருசாக வந்து இன்னும் பெரிய லெவலில் வரணும். ஸோ அதுக்கு வந்து இன்னும் காலம் எடுக்கும். ஆனால் உள்ளே போனாங்க, விஜய் அவர்கள் போனார்னா சிறுபான்மையினர்கள் வந்து பெருசாக அவருக்கு ஓட் பேங்க் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பாதிக்கும், அதுதான் உண்மை. ஆனால் இதை வச்சே வந்து டிஎம்கே ஈஸியாக வின் பண்ணிவிடுவாங்க, அதுதான் நடக்கும். ஸோ விஜய் அவர்கள் பிஜேபி அலைன்ஸ் போகாமல் இருக்கிறது நல்லது. அதனால் இது மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறத வந்து சொசைட்டியில் நம்ம மீடியா எல்லாரும் வந்து உருவாக்குறத விட விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு நல்ல அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணார்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மக்கள்கிட்ட கேளுங்க. அது வந்து நல்ல ஒரு க்ரோத்தான ஒரு பாலிடிக்ஸை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான லைனை வந்து கொண்டு வரும். ஸோ இதுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய அலைன்ஸ் அப்படிங்கிறது
நான் சொன்ன மாதிரி அந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று இருக்கணும். பிஜேபி கிட்ட வந்து போகக்கூடாது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஸோ உங்ககிட்ட. ஸோ நீங்கள் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படி டிஎம்கேவை வந்து ஒரு அட்டாக் பண்ணணும், ஒரு பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும், டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக வின் பண்ணணும் டிஎம்கேவை போட்டிட்டு அப்படின்னா விஜய் எந்த மாதிரியான ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும்? ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணால் எப்படி அவர் எப்படியெல்லாம் அவர் வந்து அவரோட பிளான் இருந்தால் டிஎம்கேவை எளிதாக வீழ்த்தலாம்? இல்லை அவர் சப்போஸ் ஒரு வேளை பிஜேபி கூட போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பவன் கல்யாண் மாதிரி ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்துட்டாருன்னா அதுவும் வந்து எப்படி இதுவாக இருக்கும், அது டிஎம்கேவுக்கு எப்படி ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்? ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.